வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில நாம பார்க்க போறது அழகிய சிற்பங்களிலிருந்து அழகிய குளம். உடனே சின்னியம்பேட்டை குளத்தை நினைக்காதீங்க, அது வேறு இது வேறு. இது பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு குளம். இந்த குளத்தோட ஹைலைட்டே இந்த சிற்பம் தாங்க. இந்த சிற்பம் என்னன்றது அப்புறம் சொல்றேன், வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். விநாயகர் இருக்காரு, சிவன் இருக்காரு. இதுதான் ஹைலைட்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல பாருங்க, புலி வந்து சோழர்களோட சிம்பிள், மேல இருக்கக்கூடிய வில் சேரர்களின் சிம்பிள், பக்கத்துல இருக்கக்கூடிய மீன்கள் பாண்டியர்களோட சிம்பிள், நடுவுல ஒரு கட்டம் கட்டி இருக்கு இல்லையா. இந்த கட்டம் வந்து சதுரங்க கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாரமங்கலத்தை ஆண்ட கெட்டி முதலி மன்னர்களின் சிம்பிள். நல்லா ஒரு கெத்து அதிகம் தாங்க. சேர சோழ பாண்டியர்களின் சிம்பிள் சூழ நடுவில் தன்னுடைய இலச்சனையே பொறிச்சிருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்ப ஆட்சியில இல்லை அப்படின்றதுனால தைரியமா பொறிச்சிருக்காரு. அந்த குளத்தோட மறுமுனைக்கு வரும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் 4 திசைகளிலும் 4 வாயில்கள் உள்ள மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த 4 வாயில்கள் சொல்வதற்கு படிக்கல் இருக்கு. ஒவ்வொரு படி வழியாக உள்ள இறங்கி செல்லும் போதும் இரு திசை புறங்களிலும் இது போல அழகிய சிற்பங்கள், பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் விநாயகர் சம்பந்தப்பட்ட, முருகர் பார்வதி, இதுல 4 பேருமே இருக்காங்க பாருங்க, குறித்த சிற்பங்கள் தான் காணப்படுது. முருகர் சிற்பங்களும் சேதம் அடைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, பெருமாள் சம்பந்தப்பட்ட சிற்பம் இங்க இருக்கு. சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்கிறது காட்சி கூட வந்து 2 துணைவியர்கள் இருக்கிற மாதிரி இந்த சிற்பத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. குளம் பெரிய குளம்னாலும் சிற்பங்கள் அதிகமாலாம் கிடையாதுங்க. அங்கங்க சிற்பங்கள் அங்கங்க இருக்கு. ஆனா எல்லாமே தத்ரூபமா ரொம்ப நிறுத்தியா அழகா இருக்கு. இப்ப சின்னியம்பேட்டை குளம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிற்பமாக இருக்கும், கச்ச கச்ச கச்சன்னு சிற்பமாக இருக்கும். இது அப்படி இல்லை, ஆங்காங்கு சிற்பங்கள், குறிப்பாக அந்த படிக்கட்டுல இறங்குற இடத்துலையும் அதாவது வளையிற இடத்துலையும் ஆக இப்படிதான் வச்சிருக்காங்க. அதே ஒரு ஒவ்வொரு படிக்கட்டுல இறங்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் மேல வந்து நந்தி இருக்கிறத பார்க்க முடியுது, இருபுறங்களிலும் நந்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா குளத்தோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்த குளம் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும், மக்களுடைய நீர் தேவைகளுக்கெல்லாம் ஆதாரமா வந்திருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை போலதான் இருக்கு. சாக்கடைன்னு சொல்ல முடியாது, அதை விட மோசமாவே இருக்குன்னு சொல்லலாம். பராமரிப்பு ரொம்ப மோசமா தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட லீலையை சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணன் வந்து வெண்ணெய் திருடும் சிற்பத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து இறைவனை வழிபடுவது போல 2 கோபி வழிவகு அமைக்கப்பட்டிருந்தாலும் பின்னாடி பாருங்களேன், கண்ணன் வந்து நைசா வந்து வெண்ணெயை வந்து திருடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து காணொலியில பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கல எனக்கு என்னன்ற மாதிரி இல்லை. நடராஜரோட ஆடல் கோலம் எடுத்துக்கலாம். அதை கைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இது சிற்பம் வந்து என்ன சொல்ல வருது செய்தின்றது எனக்கு தெரியல. அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக சிற்பம். சைட்ல பாருங்க, ஆஞ்சநேயர் இருக்காரு, அவருடைய வாள்ல மணி வேலைப்பாடுகள் இருக்கு. அதுக்கடுத்து லக்ஷ்மணன் நினைக்கிறாரு. அடுத்து ஸ்ரீராமரும் சீதா தேவியும் பட்டாபிஷேக காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பரதனும் சத்ருகனும் இருக்காங்க.
அடுத்ததான் இந்த ராமரோட பட்டாபிஷேகம் சிற்பம் பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதிசேயன் மடியில் சிவலிங்கம் இருப்பதை போலவும் அதை முனிவர் ஒருவர் வழிபடுவது போலவும் காட்சி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மற்றொரு சிற்பம். இந்த சிற்பத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெளிவா தெரிய வரல. அதற்கடுத்து மற்றும் ஒரு சிற்பம். இதுல வந்து பார்த்தோம்னா மயில் தெரியுது, முருகர் இருக்காரு. அதாவது வள்ளி தெய்வானையோடு முருகர் இருப்பது போன்ற காட்சி. கூட இருக்கிற முனிவர் யார் அப்படின்னு தெரியல. கூட ஒரு முனிவர் இருக்காரு, ஒருவேளை அகத்தியரா இருக்குமோ, கமண்டலம் வச்சிருக்காரு அப்படிதான் தோணுது. எவ்வளவு மோசமான கண்டிஷன் வச்சிருக்காங்க. இவ்வளவு அரிய சிற்பங்கள் வாய்ந்த, அரிய சிற்பங்கள், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த குளத்தை வந்து இப்படிதான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு எட்டி முதலி மன்னர்கள் சான்ஸே கிடையாதுங்க. தாரமங்கலம் கோயில் எடுத்துக்கலாம், இல்லை அமரகுந்தியில் உள்ள அனைத்து கோயில்களும் எடுத்துக்கலாம், அது இல்லாமல் இந்த குளமும் எடுத்துக்கலாம். சரி, இந்த குளம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் இருக்கு இல்லையா, தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அந்த குளம் வந்து ஊருக்கு நடுவிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தை நிர்ணயித்தவர்களும் கெட்டி முதலி மன்னர்கள் தான். இதுலயும் பாருங்க, அந்த யாழியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வழக்கமாக அவங்க கோயிலாம் யாழி இல்லாமல் இருக்காது சிற்பத்தில். இதுல யானையும் யாழியும் இருப்பது போல சிற்பமாக தான் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மற்றும் இங்கு ஒரு சிற்பம் இருக்கு. மற்றும் ஒரு சிற்பம். இதில் இந்த சிற்பம் சொல்ல வர செய்தி என்னன்னு தெரிய வரல. கல்வெட்டுகள் எதுவும் இந்த குளத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சிற்பம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா போர் புரிவது போன்ற சிற்பம். 2 நபர்கள் வந்து போர் புரியுறாங்க, வில் கொண்டு போர் புரியுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கத்தியை கொண்டு, கத்தியா வீட்டியன்னு தெரியல, 2 ஆயுதங்களை கொண்டு போரிடுகிறார்கள். அப்பக்கத்தில் வந்து இறைவன் சிவபெருமான் இருக்கிறது போல இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீ தாரமங்கலம் போறீங்க அப்படின்னும் போது கைலாசநாதர் கோயில் மட்டும் பார்க்காம அருகில் உள்ள இந்த குளத்தையும் கண்டிப்பா பாருங்க. மற்றும் ஒரு சிற்பம் இருக்குது, மல்யுத்த சிற்பம்னு நினைக்கிறேன். இந்த அடுத்து வரக்கூடிய சிற்பம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பசுவின் மீது அமர்ந்தபடி இறைவன் காட்சி தருவதை போன்ற ஒரு சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. அருகிலேயே மற்றொரு வீரன், அதாவது பார்த்தீங்கன்னா வில் அம்புலாம் கிளியரா தெரியுது, அவர் வந்து வழிபடுவது போலவும் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிற்பங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் யாரும் இல்லைங்க, வாத்து தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு குளத்துல. எந்த அளவு படிக்கட்டுகள்லாம் மோசமடைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் அப்படியே செய்வரை விட்டுருக்கு. நிறைய செடிகள் அங்கே போகுது. இதே போலதான் நந்தி. ஒவ்வொரு வாயிலும் 2 நந்திகள் இருக்கும். 8 வாயிலுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஒவ்வொரு வாயிலும் 4 நந்திகள் இருக்கும். அப்போ 4க்கு 16 நந்திகள் அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த காணொளி திறன் முடி விட்டுறது. மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் ஒரு வரலாற்று தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.